வணக்கம். எம்ஏஎஸ் ரெயின்மேன் வெங்கடேஷின் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 2 மே 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வில் காற்றின் குவிதல் காரணமாக தென் தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடக பகுதிகள் மற்றும் விசாகப்பட்டினம் பகுதிகளில் இடிமழை, வெப்பச்சலன மழை பதிவாக இருக்கிறது. ஒரு நீண்டகால வானிலை அறிக்கை பொறுத்தவரையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த உயரழுத்தமானது முற்றிலும் மறையப்போ இருக்கிறது. அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உயரழுத்தம் மறைந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதகமாக 2 சரணங்கள் இந்த வரக்கூடிய வாரத்தில், அதாவது 5ஆம் தேதிக்கு பிறகாக அரபிக்கடல் பகுதியில் குஜராத்துக்கு அருகில் ஒரு சரணமும், அதே நேரத்தில் 7-8 தேதிகளில் மியான்மர் ஒட்டிய பகுதிகளுக்கு ஒரு சரணமும் வர இருக்கிறது. இந்த 2 சரணங்கள் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகள், குறிப்பாக கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் மேற்கு திசை காற்று முழுவதுமாக வீச ஆரம்பித்துவிடும். அதன் பிறகாக மேற்கு திசை காற்று முழுவதுமாக இந்தியாவில் அமைந்துவிடும். தென்மேற்கு பருவமழை 3வது வாரம் தொடங்கும் அல்லது 2வது வார இறுதியில் இந்த சரணம் மியான்மரிலிருந்து கிட்டத்தட்ட மான்சூன் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பக்குவிதல் பகுதி மேலெலும்பி சென்று மத்திய இந்திய பகுதிகள் அமைய தொடங்கிவிடும். அது காரணமாக இந்த வெப்பச்சலன மழையானது மறைந்து முழுவதுமாக இந்த தென்மேற்கு பருவமழை 2வது வார இறுதி 3வது வாரத்தில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு. இன்றைய அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையும் வட தமிழகத்தின் உட்புற பகுதிகள் மற்றும் கொங்கு பகுதிகள், மத்திய தமிழகம், தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இருப்பதற்கு வாய்ப்பு. மற்ற ஏனைய பகுதிகளில் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை, அதாவது 35 முதல் 38 டிகிரி வரலிமான வெப்பநிலை சென்னை உள்பட இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள். அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையும் டெல்டா பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடியின் உட்புற பகுதிகளில் மிதமான வெப்பச்சலன மழையும், மதுரை, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் பதிவாகும். திண்டுக்கல், கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவையின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் சில பகுதிகளில் சற்றே கனத்த மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை இன்றும் பதிவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வேலூர், ஆம்பூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள், இந்த பகுதிகளிலையும் இன்று வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. தெற்காந்திரா, ராயலசீமா, திருப்பதி, சித்தூர் பகுதிகளிலையும் இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடகத்தின் ஏனைய பகுதிகளில் பெங்களூரு உள்பட இன்றைக்கி மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. சிவமோகா, காரவள்ளி பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்பு. வடகேரளா மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கி கனமழை இருக்க வாய்ப்பு இருக்குது. மலப்புரம் மாவட்டத்திலையும் அதே மாதிரி தென்கேரளாவில் எர்ணாகுளம், கோட்டயம், இடுக்கி, ஆலப்புழா, கோல்லம், திருவனந்தபுரம் பகுதிகளில் பரவலாக இன்று இடிமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் அடுத்து 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள். மாற்றம் இருப்பின் நம்மளுடைய நவ்காஸ்ட் அலர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். பை. See you. Have a nice day.